பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ பால் வயோங் குர்தூரியில், லா குர்னோவ். உலக மக்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் தனது 88வது வயதில் ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை காலமானதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. உலகிலுள்ள அனைத்து ஊடகங்களிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிரிவு செய்தியே முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகள் திருத்தந்தையாக பணியாற்றிய பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை காலை காலமானார். 88 வயதில் காலமான போப்பாண்டவர் பிரான்சிஸ் உடல் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து வசித்து வந்த வத்திக்கானில் இருக்கும் சேம் மாத் இல்லத்தின் தேவாலயத்தில் இரவு 8 மணிக்கு உடல பேழையில் வைக்கப்பட்டது. புதன்கிழமை முதல் புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவில் இறையாண்மை கொண்ட போப்பாண்டவரின் உடலை மக்கள் தரிசிக்கலாம், அஞ்சலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தலை வத்திக்கான் வெளியிட்டிருக்கிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் மயோத் தீவில் இருந்து போப்பாண்டவரின் இழப்பை அடுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். திங்கள் காலை மயோத் தீவை சென்றடைந்த குடியரசுத் தலைவர் அங்கிருந்தே தமது இரங்கலை வெளியிட்டிருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அநீதிக்கு எதிராக போராடியவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் என எமனுவல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். உலகில் உள்ள அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் ஆழ் மன இரங்கலை மேக்ரோன் தெரிவித்துள்ளார். திருத்தந்தை பதவிக்காலம் முழுவதும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள், மிகுந்த மனத்தாழ்மையுடன் இருப்பவர்களுடன் அவர் மிகவும் சிறப்பு உணர்வுடன் இருந்துள்ளார். இதில் அவர் தனக்கு பிடித்த ஒரு பாரம்பரியத்திற்கு உண்மையாக இருந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் அநீதிக்கு எதிராக போராடியவர் என்று எமனுவல் மேக்ரோன் கூறியுள்ளார். நோத்தடாம் து பாரி தேவாலயத்தின் திறப்பு விழாவுக்காக போப்பாண்டவர் அழைக்கப்பட்ட பொழுது அவர் வருகை தர மறுத்திருந்தார். டிசம்பர் 15ஆம் தேதி அவர் பிரெஞ்சு தீவான கோஸுக்கு பயணித்திருந்தார். குடியரசுத் தலைவர் கோஸ் தீவுக்கு சென்று திருத்தந்தையை வரவேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஈஃபில் கோபுரம் இருளில் மூழ்க உள்ளது.
பரிசுத்த போப்பாண்டவர் 88வது வயதில் ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலமானதை முன்னிட்டு ஈஃபிள் கோபுரம் இருளில் மூக உள்ளதாக பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதல்கோ தெரிவித்துள்ளார். போப்பாண்டவரின் இழப்பை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. ஒற்றுமை, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றின் உலகளாவிய அடையாளமாக திருத்தந்தை பிரான்சிஸ் விளங்கினார். மிகவும் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடையும் திருச்சபைக்கான அவரது அர்ப்பணிப்பு, மனித கண்ணியத்திற்கான அவரது போராட்டம், குறிப்பாக எதுவும் இல்லாதவர்களுக்காக அவர் தனது காலம் முழுவதும் செலவிட்டார் என்று தனது இரங்கல் குறிப்பில் ஆன் இதல்கோ தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு போப்பாண்டவர் ஜான் 2ஆம் போல் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய பெயரை பாரிஸின் வீதி ஒன்றுக்கு சூட்டியது போல போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களின் பெயரும் சூட்டப்படும் என்று பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதல்கோ தெரிவித்துள்ளார். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸில் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ், பாரதிய விளையாட்டுக் கழகம் பிரான்ஸ் இணைந்து நடத்தும் 14வது அறிவுத்திறன் போட்டி 26/4/2025 சனிக்கிழமை நடைபெறுகிறது. வருகிற 26 சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து ஆரம்பமாகின்றது. கூடிய விரைவில் தங்களின் விண்ணப்ப படிவங்களை அனுப்புமாறு கேட்கப்படுகின்றார்கள். இதில் ஆறு வகையான ப்ரோக்ராம் நடக்கின்றது. ஒன்று பாலர் பிரிவு 2 பிரிச்சுக்கிறோம். 6 வயதுக்கு உட்பட்டாக்கள், 9 வயதுக்கு உட்பட்டாக்கள். 6 வயதுக்கு உட்பட்டாக்களுக்கு திருக்குறள் மன்னன போட்டியும் ஓவியம் செய்கின்றோம். கீழ்பிரிவுக்கும் திருக்குறள் மன்னன போட்டியும் பொருளோட, ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருளும் சேர்ந்து சொல்ல வேணும். அதோட அவர்கள் கொடுக்கப்படுகிற தலைப்பில் அவன் ஓவியத்தை கற்பனையில் வரைய வேணும். மற்றது கீழ்பிரிவிலே திருக்குறள் மன்ன போட்டியும் அத்துடன் சொல்வெழுதலும் தமிழில் கொடுக்கப்படும் பந்தியை அவர்கள் சரியாக எழுதப்பட வேண்டும், சொற்பிழை இல்லாமலுக்கு. பாலர் பிரிவும் கீழ்பிரிவும் சொன்னார்கள். மிகுதியாக இருக்கின்ற மத்திய பிரிவு 15 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் பேச்சு போட்டியும் கட்டுரை போட்டியும் இருக்கிறது. முக்கியமாக ஒரு வேண்டுகோளை இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பெற்றோர்களுக்கு புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் சார்பிலேயே நாங்கள் வேண்டுகோளை விடுக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளை இந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற வைத்து அவர்கள் தாய்மொழி மறவாத ஒரு சமூகமாக இந்த புலம்பெயர் மண்ணிலே வர வேண்டும் என்பது எங்களுடைய அவா.
அதை நிறைவேற்றுவதற்கு பெற்றோர்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை இந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற வைத்து அவர்களுடைய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வந்து இந்த புலம்பெயர் மண்ணிலே அவர்கள் நற்பிரஜைகளாக வாழ்வதற்கு வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புங்குடுதீவு ஒன்றியம் இலங்கை புங்குடுதீவில் உள்ள பாடசாலைகளையும் மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதே வேளையில் இங்கே உள்ள மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து அதுவும் புங்குடுதீவில் உள்ள காலம் சென்ற ஆசிரியர்களின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் 3 ஆசிரியர்களை தெரிவு செய்து அவர்களை ஞாபகார்த்தமாக இது ஒரு மேன்மையான ஒரு விஷயமாக நான் கருதுகின்றேன். பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. அதனாலே நாங்கள் வரவழைக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவரையும் அன்புடன் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மயோத்தீவுக்கு சென்றுள்ள பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் நீண்டகால மறுசீரமைப்பு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக 2025 முதல் 2031 வரை 3.2 பில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிதிகள் ஐரோப்பிய நிதிகள், சர்வதேச நிதி அளிப்பாளர்களிடம் இருந்து வரும் நிதி என்பவற்றை இணைக்க மேக்ரோன் திட்டமிட்டுள்ளார். பிரான்ஸ் சட்டமன்றத்தின் ஒப்புதலை இந்த திட்டம் ஏற்கனவே பெற்றுள்ளது. இது கோட்பாட்டு சட்டத்தின் கீழ் செயலாக்கப்படும். இந்த திட்டம் குடியேற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் சட்டவிரோத வசிப்பிடங்களை அகற்றுவதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர் பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கும் முயற்சிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் குடியுரிமை வழங்கும் விதிமுறைகளை கடுமையாக்குதல், நாடு திரும்பும் உதவியை விரைவாக்குதல் மற்றும் பாழடைந்த குடியிருப்புகளை அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன. சிடோ புயலுக்கு பின்னர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வட்டியில்லா கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும் என்றும் சிக்கன்குன்யா தடுப்பூசி முகாம் தொடங்கும் என்றும் எமனுவல் மேக்ரோன் தனது முதல் நாள் சுற்றுப்பயணத்தின் பொழுது தெரிவித்திருக்கின்றார். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழ் ஆலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. இஸ்ரேல் 27 பிரெஞ்சு இடதுசாரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விசாவை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இஸ்ரேல் 2 பிரிட்டிஷ் லேபர் எம்பிக்களுக்கு நாட்டில் நுழைவதை தடுத்த சில நாட்களுக்கு பின்னர் வந்திருக்கின்றது. பலஸ்தீனிய நாட்டை மேக்ரோன் ஒரு பன்னாட்டு மாநாட்டில் அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்த பின்னர் இது நிகழ்ந்துள்ளது. காசாவில் உள்ள நிலைமைகள் தொடர்பில் நெட்டன்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பின்னர் இது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் உள்துறை அமைச்சகம் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை தடை செய்யும் சட்டத்தின் கீழ்
27 பிரெஞ்சு இடதுசாரி உறுப்பினர்களுக்கு விசா ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்துள்ளது. இந்த குழுவில் உள்ள 17 உறுப்பினர்கள் பிரான்சின் பசுமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி என்பனவற்றை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களை குழு தண்டனைக்கு ஆளாக்கியதாக இஸ்ரேல் மெக்ரோனை குற்றம் சாட்டியுள்ளது. அவர்கள் 5 நாட்கள் பயணத்திற்கு எருசலேம் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தால் அழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் தங்கள் பணியின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனிய பிரதேசங்களுக்கு செல்ல திட்டமிட்டதாகவும் தெரிவித்திருக்கும் அதே நேரம் குறித்த பிரெஞ்சு குழுவினர் தமது நுழைவு விசா ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இது முதன்முறையாக இஸ்ரேலால் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாரிஸில் தமிழ் புத்தக கண்காட்சியும் விற்பனையும் ஏப்ரல் 26, 27 சனி ஞாயிறு 2 நாட்களும் காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை நடைபெற இருக்கிறது. லு மோல்டா ரோச 40 ரூ மோல்டா, பாரிஸ் 11. மெட்ரோ ரேபுப்ளிக் அல்லது ஒபேகேன். தமிழின் முக்கியமான நூல்களை நீங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இலங்கை சமகால அரசியல் போக்குகள் பற்றிய கலந்துரையாடல். சி புஷ்பராணி அவர்களுக்கான அஞ்சலி. இந்த உரையை அந்தோணி பிள்ளை அழகிரி நிகழ்த்துகிறார். 27 ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணிக்கு தமிழக எழுத்தாளர் ப. சிவகாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார். பெண் எழுத்துக்கள் தொடர்பாக அவருடைய உரையாடல் அங்கு நடைபெறும் என்பதையும் அறிவித்துள்ளார்கள். 26, 27ஆம் தேதிகளில் பாரிஸ் நகரத்தில் நடைபெறுகின்ற இந்த புத்தக கண்காட்சியில் இலக்கிய பிரியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அன்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18. மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.